லூக்கா லூக்கா 24 24 26. கிறிஸ்து விதமாய் பாடுபடவும் ஆ தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா என்று சொல்லி ஆ வாசிங்க. மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேதிவாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். இங்க பாருங்க வாசிங்க. மோசே சகல தீர்க்கதரிசிகள் வாசிங்க பிரதர். மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகள் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். அதே அதே வசனம் 46 வாசிங்க. 24 46. எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் 3ஆம் நாளில் உயிர் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதாக இருந்தது. பாருங்க வாசிக்கிறோம். எல்லா தீர்க்கதரிசிகள் பாருங்க மோசே பாருங்க மோசேல எல்லா தீர்க்கதரிசிகள் பாருங்க எவ்வளோ பரிசுத்தவங்களும் எவ்வளோ தீர்க்கதரிசிகளுக்கு வந்து இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பற்றி பைபிள் முழுவதும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பற்றி தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர்கள் 12 அப்போஸ்தலர்கள் கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பார்த்தா சொல்லப்பட்டிருக்குது. அவங்க சொல்கிறாங்க பாருங்க வாசிங்க. பிதாவாகி தேவன் கூட அவர் குறித்து சாட்சி கொடுக்குறாரு. பிதாவாகி தேவன் கூட வாசிங்க. அது மத்தேயு 17:5. மத்தேயு 17:5. அவன் பேசுகையில் இதோ ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிலைத்தது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. பாருங்க பிதாவாகி தேவன் கூட பாருங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பார்த்து சாட்சி கொடுக்கறது பார்க்குறோம். பிதாவாகி தேவன் இவர் என்ன நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள். வாசிங்க. அது இன்னொரு வாட்டி வாசிங்க. அது அவன் பேசுகையில் இதோ ஒளியில் ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவிடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. நம்ம லூக்கால வாசிக்கிற பாருங்க எல்லா தீர்க்கதரிசிகள் மோசே பெரிய பாருங்க அப்ரஹாம் யாக்கோபு பாருங்க எல்லாரும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பார்த்துதா அவங்க மேன்மை பாருங்க மேன்மை சொல்லிக்கிறாரு. அதே வாசிக்கிறோம். யாக்கோபு 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 1:10. ஐஸ்வர்யவான் தான் தாழ்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பெறட்ட கடவன், ஏனெனில் அவன் புல்லின் பூவை போல் ஒளிந்து போவான். அதில்ல அதில்ல பேதுரு 1:10. உங்களுக்கு உண்டான கிருபை குறித்து தீர்க்கதரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். உங்களுக்கு உண்டான கிருபை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணாங்க எல்லா தீர்க்கதரிசிகள் பாருங்க. இந்த காலம் எப்போ வருமோ, இந்த ரட்சிப்பு எப்போ வருமோ அப்படின்னு இந்த எல்லா தீர்க்கதரிசி அவங்க தீர்க்கதரிசி எல்லாம் முன்னாடி இது எப்போ வருமோ இந்த காலம் அவங்க எல்லாரும் என்ன செய்யுங்க அவங்களோடு இருந்தாங்க. ஆனால் பார்க்காம போயிட்டாங்க. அவர் பார்க்கறதுக்கு எவ்வளோ ஆசையாக இருக்குது. யாருக்கு? அந்த தீர்க்கதரிசிக்கு, அந்த நீதிமான்களுக்கு எல்லாருக்கும். ஆனால் நம்ம கண்கள் பார்க்குறது, நம்ம காதுகள் கேட்குது. நம்ம எவ்வளோ பாக்கியம் பண்ணணும். மத்தேயு விசேஷம் மத்தேயு வாசிங்க. மத்தேயு 13. மத்தேயு 13:17. அநேக தீர்க்கதரிசிகளும் நீதிமான்களும் நீங்கள் காண்கிறவர்களை காணவும் நீங்கள் கேட்கிறவர்களை கேட்கவும் விரும்பியும் காணாமலும் கேளாமலும் போனார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அநேக தீர்க்கதரிசிகளும் நீதிமான்களும் நீங்கள் காண்கிறவர்களை காணாமலும் நீங்கள் கேட்கிறவர்களை கேட்கவும் விரும்பியும் காணாமலும் கேளாமலும் போனார்கள் என்று மெய்யாக உங்களுக்கு சொல்கிறேன். அப்படி கீழே ஆகையால் விதைக்கிறவனை பற்றிய உவமையை கேளுங்கள். பாருங்க அநேக தீர்க்கதரிசிகள்
பாருங்க வாசிக்கிறோம், அநேக தீர்க்கதரிசிகள் நம்ம பாருங்க நம்ம இருக்க பாருங்க, கிறிஸ்து எப்போ வருவார், கிறிஸ்து எப்போ வருவார்னு பாருங்க. அவங்க எல்லாம் பார்த்து பாருங்க, இன்னொரு வாட்டி வாசிங்க அது. அநேக தீர்க்கதரிசிகளும் நீதிமான்களும் நீங்கள் காண்கிறவர்களை காணவும் நீங்கள் கேட்கிறவர்களை கேட்கவும் விரும்பியும் காணாமலும் கேளாமலும் போனார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் நம்ம கண்கள் பார்க்குது பாருங்க, இப்போ இன்னைக்கு நம்ம கண்கள் பார்க்குது. அவங்க ரட்சிப்பு பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எவ்வளோ பெரிய ரட்சிப்பு இல்லையா நமக்கு கொடுத்துருக்காரு. எவ்வளோ பாக்கியங்கள் பாருங்க, வாசிக்கிற எவ்வளோ பாக்கியங்கள். நீங்கள் உங்கள் காதுகள் கேட்குதே, உங்கள் கண்கள் பார்க்குதே, எவ்வளோ பாக்கியங்கள் நீங்கள்ல. நம்ம எல்லாரும் எவ்வளோ பாக்கியம் இல்லையா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவங்க இங்கே யாக்கோபு வாசிக்கிற அந்த காலம் எப்போ வருமோ, எல்லா தீர்க்கதரிசி என்ன சொன்னார்கள், அந்த காலம் எப்போ வரும் வாசிங்க அது. யாக்கோபு இல்லை, இது பேதுரு 1:10. உங்களுக்கு உண்டான கிருபை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். பரிசோதனை பண்ணார்கள் பாருங்க. இவ்வளோ பெரிய ரட்சிப்பு நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுத்துருக்காரு. நம்ம பாருங்க, இங்கே வந்து நம்ம ஆவியோடு உண்மையோடு நம்ம எவ்வளோ பாக்கியம் நம்ம வாசிக்கிறோம், எவ்வளோ பாக்கியம் நம்ம காதுகள் கேட்குது, நம்ம கண்கள் பார்க்குது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆராதிக்கிற வந்திருக்கிறோம், எவ்வளோ பாக்கியம் நம்ம வாசிக்கிறோம். இப்படிப்பட்ட தேவனை ஆராதிக்கிற வந்திருக்கிறோம். நம்ம ஆவியோடு உண்மையோடு இங்கே ஆராதிச்சு ஆனந்தத்தோடு சந்தோஷத்தோடு உற்சாகத்தோடு நம்ம ஸ்தோத்திரம் செஞ்சு இங்கே கடன் செல்லும் கர்த்தர் நாமும் மேம்படுவதாக. ஆமாம்.